நம்ம இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அன்பு கட்டளை இட்டதுக்குனுங்க ஏதாவது ஒரு தன்னம்பிக்கையை இங்கே சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சிவ அறக்கட்டளையை நிறுவி டி.கே. துரைசாமி கல்வி மையத்தை நிறுவி எவ்வளவோ பேர் மேடை ஏறணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களை எல்லாம் வந்து மேடை ஏற்றி நண்பர் லட்சுமிகாந்தன் அவர்கள் சிறை கைதிகளுக்கும் கல்வி பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கும் எல்லாம் சென்று கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 15 லட்சம் பேருக்கு மேல் தன்னம்பிக்கையாளராக ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு பெரிய கைதட்டல் நம்ம கொடுப்போம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற என்ன வெற்றி போனா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல்ல என் நண்பன் என் கூட இருக்கிற உறவினன் மேடையாரணும், இல்லைன்னா என்னுடைய நண்பர்களாக இருக்கிற நீங்கள் தன்னம்பிக்கையாளராக மாற வேண்டும். உங்கள் மூலம் இங்கே இருக்கிற 100 பேர்கள் மூலம் லட்சக்கணக்கான பேர் தன்னம்பிக்கையாளர்களாக மாறுவார்கள். இந்த சிந்தனை அலை அங்கும் பரவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை உண்மை என்று நான் உணர்கிறேன். அதைத்தான் இங்கே பார்க்கிறேன். இதுவரைக்கும் இதே கோவை மாவட்டத்தில் அரங்கு கிடைக்குமா என்று அலைந்தோம் நாங்கள் மாணவர்களாக. அப்போது இலக்கிய பாசறை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழினன் என்கிற ஒருவர் வழக்கறிஞராக இருந்தார். அவர் மனைவி அவரும் வழக்கறிஞராக இருந்தார். புவனேஸ்வரி என்பவர் இருந்தார். இவர்களெல்லாம் இப்போது நீதித்துறையிலே நீதிபதிகளாக, சென்னை மாவட்ட கூடுதல் நீதித்துறை நடுவராக புவனேஸ்வரி இருக்கிறார். இவர் மாவட்ட நீதிபதியாக இருந்து தமிழன் என்கிற முகமது ஜாவதீன் அண்ணா அவர்கள் இப்போது தமிழ்நாட்டில் சட்டத்தை சரிபார்க்கிற, அதை புனரமைக்கிற ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். எங்களுக்கு இலக்கிய தாகம் மூட்டிய இந்த பெரிய உள்ளங்கள் எல்லாம் இப்போது எங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல நான் நிறைய பேசணும் அப்படின்னா, ஒன்று தன்னம்பிக்கையா பேசணும்னா பெரிய கோயில் எடுத்துக்கங்க. ராஜராஜ சோழன் அவர் கட்டினார் அப்படி என்று சொல்கிறோம். அந்த கோயில் எவ்வளவு டன் எடை உள்ளது, அது எத்தனை பூகம்பங்கள் நிலாதிர்வுகள் வந்திருக்கும். ஆனாலும் கூட அதுக்கு கீழே என்ன மாதிரியான கட்டமைப்பு இருந்தால் அது அசையாமல் விழுகாமல் இருக்கும் என்று யோசித்து கட்டுமான வல்லுநர்கள் அன்று கட்டியிருப்பார்கள் என்று பார்த்தால், அந்த சிந்தனை அந்த ராஜராஜ சோழன் மன்னனுக்கு எப்படி உருவானது என்று நீங்கள் யோசியுங்கள். ராஜராஜ சோழனையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்காமல் நாம் என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசியுங்கள். தன்னம்பிக்கையாளராக வருவீர்கள். நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நீங்க 2000 ஆண்டுக்கு முன் வந்தது என்று இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். 2 அடியில் அந்த கிழவன் சொல்லாததே எதுவும் இல்லை. மலை, வான் சிறப்பு, நட்பு, அதிகாரம், அமைச்சர் பணி, முதலமைச்சர் பணி என்று இல்லறம், காமம், காதல் என்று அவன் சொல்லாதது எதுவுமே இல்லை. அந்த கிழவன் சாதித்தது இன்று 2000 ஆண்டுகளாக பேசப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த திருக்குறள் இன்றும் நிலைத்து காலத்தால் அழியாமல் இருக்கிறது. 2000 ஆண்டு. அந்த தஞ்சை பெரிய கோயில் இன்றும் நிலைத்து நின்றிருக்கிறது. அது 1000 ஆண்டு. தொல்காப்பியம் 3000 ஆண்டு இன்றும் நிலைத்து நின்றிருக்கிறது. அதுதான் இலக்கண இலக்கியங்களுக்கு ஒரு இலக்கண நூலாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் இன்றும் யாரென்றே தெரியாமல் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வயது, அவருடைய ஆண்டு பல விதங்களிலும் குழப்பமாக இருக்கிறது. ஆனாலும் 1000 ஆண்டு தஞ்சை பெரிய கோயில், 2000 ஆண்டு திருக்குறள், 3000 ஆண்டு தொல்காப்பியம் என்று காலத்தால்